விளையாடி நேயர்களுக்கு சினிமா ரசிகை சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். சினிமா ரசிகையாக இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம், நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, களத்தூர் கண்ணம்மா கமலஹாசன் தொடங்கி உலகநாயகன் கமலஹாசன் வரை திரை பயணத்தை பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகின்றோம். சுருக்கமாக முடிந்தவரை நான் சொல்கிறேன். இப்போ 1954 நவம்பர் 7 பரமக்குடியில் பிறந்தவர் கமலஹாசன். இது எல்லோருக்குமே தெரியும். இவர் எப்போ ஆரம்பித்தார் அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 1960 களத்தூர் கண்ணம்மாவில் தான் இவர் முதல் படம் தொடங்குது. அதில் ஜனாதிபதி விருது முதல் படத்திலேயே அவர் குழந்தை நட்சத்திரமாக வாங்குறாரு. இவர் குழந்தை நட்சத்திரமாக மட்டும் 6 படங்கள் நடிச்சிருக்கிறாரு. இவர் தமிழில் மட்டும்தான் நடிச்சிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இல்லை, இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், வங்காளம் மொழிகளிலும் நடித்திருக்கிறாரு. அப்போ 1960 தமிழில் வந்திருக்கிறாரு. 1962 மலையாள திரையுலகத்துக்கு போகிறாரு. 1976 தெலுங்கு திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. 1977 வங்காள மொழியிலும் கன்னட மொழியிலையும் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. 1981 தான் இந்தியில் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி இவருடைய திரையுலக பயணம் போயிட்டே இருக்குது. அதே சமயத்தில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக நடிகராக நடிக்க ஆரம்பித்த கமலஹாசன் நடிகராக மட்டும்தான் இருக்கிறாரா, இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அவர் என்னென்ன செஞ்சிருக்கிறாரு. நடிகராக இருந்தவர் அதன் பிறகு நடன கலைஞராக ஆனார், திரும்பவும் நடிக்க தொடங்கினார், தயாரிப்பாளராக ஆனார், இயக்குனராக ஆனார். இப்படி பன்முக அவதாரங்கள் திரைப்படத்துறையில் இருக்கின்ற பல தளங்களிலும் அவர் பயணித்திற்கொண்டே இருக்கிறார்னு சொல்லலாம். இன்னும் குறிப்பாக பாடகராக, அதாவது திரைப்பட பின்னணி பாடகராக, பாடலாசிரியராக, சிறந்த கவிஞராக, இப்படி அவர் தன்னுடைய திறமையை பல விதங்களிலும் பல துறைகளிலும் பறைசாற்றி கொண்டே இருக்கிறார். அதனால்தான் அவர் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், செவாலியர் விருது, அப்படி பல விருதுகளை அவர் வாங்கி குவித்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இவர் துணை நடன ஆசிரியராக தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட சில வருடங்கள் பணிபுரிந்துகிட்டு இருந்தார். இவர் என்ன பண்ணுறாரு, துணை நடன ஆசிரியராக தன்னுடைய பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அதே திரைத்துறையில் தான் இருக்கிறார். அதன் பிறகு கொஞ்சம் சின்ன பிரேக்குக்கு அப்புறம் 1973 தான் அரங்கேற்றம் படத்தில் ஒரு வாலிப வயது பையனாக ஒரு சின்ன கேரக்டரில் வராரு, டீனேஜ் பாய் அப்படி சொல்லலாம். அதன் பிறகு கன்னியாகுமரி திரைப்படத்தில் தான், அதாவது அது மலையாள திரைப்படம், அதில் தான் இவர் முதல்ல ஹீரோவாக அறிமுகமாகிறாரு. அந்த படத்துலேயே அவர் ஃபிலிம்ஃபேர் அவார்டை வாங்கிடுறாரு. அவருடைய 25வது படம் தான் அபூர்வ ராகங்கள். பார்த்துக்கங்க, அபூர்வ ராகங்கள் கமலஹாசன் கூட நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அந்த படம் இவருக்கு 25வது படம். அந்த படத்துக்காக தமிழில் முதல்ல ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்குறாரு. 1983 பாலு மகேந்திரா இயற்றிய 3ஆம் முறை திரைப்படத்துக்காக, 3ஆம் பிறை திரைப்படத்துக்காக சிறந்த நடிகருக்காக அவர் தேசிய விருது வாங்குறாரு. அதன் பிறகு நாயகன் திரைப்படத்துக்கு 2வது தேசிய விருது, சங்கர் இயக்கிய இந்தியன் திரைப்படத்துக்கு 3வது தேசிய விருது வாங்குறாரு. தயாரிப்பாளராக விருது வாங்கியிருக்காரு தேவர் மகன் திரைப்படத்திற்காக. சரி, இப்படி தயாரிப்பாளராக, நடன இயக்குனராக, இப்படி எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டே வரும்பொழுது அவர் எத்தனை படங்களுக்கு திரைக்கதை எழுதியிருக்கிறாரு. அந்த துறையிலையும் அவர் பணியாற்றி இருக்கிறாரு. அப்படி அவர் திரைக்கதை எழுதிய படங்கள் மட்டுமே 29 திரைப்படங்கள், பிறமொழி திரைப்படங்களையும் சேர்த்து. அப்போ குரு படத்திலேயே தொடங்கிடுச்சு அவரோட திரைக்கதை எழுதுவது. ராஜபார்வை, இப்படி நாம் ரசித்த பல திரைப்படங்களுக்கு, அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன், இப்படி இந்த படமெல்லாம் கூட அவர் திரைக்கதை எழுதிய படங்கள் தான். இப்படி பல படங்கள், 29 படங்கள் குறிப்பாக அவர் திரைக்கதை எழுதியிருக்கிறாரு. இப்படி போயிட்டே இருக்கும்போது அவர் பல வித்தியாசமாக பல முயற்சிகளை செய்து பார்ப்பார் இல்லையா? அது எல்லோருக்குமே தெரிந்த விஷயந்தான். அந்த காலத்தில் சிவாஜி அவர்களே 9 வேடங்களில் நடித்து நவராத்திரி வந்தது, அது எல்லோருக்குமே தெரியும். அந்த ஆசை அவருக்குள்ளே இருந்திருக்குமோ என்னவோ. 10 வேடங்களில் தசாவதாரம் நடித்தாங்க. அது நிறைய தொழில்நுட்பங்களெல்லாம் பயன்படுத்தினாங்க. ஆனால் அதற்கு முன்னாடியே மைக்கேல் மதன காமராஜன் அதில் 4 வேடத்தில் நடித்தார். அந்த 4மே 4 விதமான கெட்டப்பில் இருக்கும். 4 பேருமே சில காட்சிகளில் ஒரே இடத்துல இருக்கிறது போல இருக்கும். அதில் அந்த படத்தில் கிளைமேக்ஸ்லாம் நிறைய பேரால் அந்த சமயத்திலேயே பாராட்ட பெற்ற திரைப்படம் அது. அதற்கு முன்னாடியே
இரட்டை வேடத்தில் நடிக்காத நடிகர்களே கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனால் இது ஒருவர் சாதாரணமாக இவர் எப்பயும் இருக்கிற மாதிரியும் ஒருவர் குள்ளமாகவும் நடித்த படம் தான் அபூர்வ சகோதரர்கள். அந்த படம் அப்படி சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கும் அந்த படம் எப்படி எடுத்தாங்க, அவர் எப்படி குள்ளமாக அவர் நடித்தார் அப்படிங்கிறத பற்றி எல்லோரும் அவரவர் சொல்கிறாங்களே தவிர அவங்க முறையாக நாங்கள் இந்த காட்சி இப்படி எடுத்தோம், இந்த காட்சி இப்படி எடுத்தோம் அப்படிலாம் ரிவீல் பண்ணவே இல்லை. அதே போல் எல்லோருமே நடிகர்களாக வந்தால் அது ஒரு ஆசை இருக்குமோ என்னமோ, பெரும்பாலும் கதாநாயகர்களாக நடித்த அனைத்து நடிகர்களுமே பெண் வேடமிட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு சீன் இல்லைனா ஒரு பாட்டில் அப்படி வருவாங்க. ஆனால் இவர் முழுக்க பெரும்பான்மை பகுதிகளில் அவர் பெண் வேடமிட்டு நடித்த படம் தான் அவ்வை சண்முகி. அந்த படத்துலேயே அவர் சாதாரண கமலாவும் வருவார், பெண் வேடமிட்ட கமலாவும் வருவார். அது என்னென்னா அதற்காக அந்த பெண் வேடமிட்ட கமலே வேறு மாதிரியான உருவத்தோற்றத்துடன் இருப்பார். அதுதான் அவருடைய பரிச்சார்த்த முயற்சின்னு சொல்லலாம். அது மேக்கப்பு அதற்காக பயங்கரமான ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டாரோ அப்படின்னாலும், இன்றைக்கு ராதிகா அவர்கள் எப்படி இந்த படத்தில் முயற்சி எடுத்து தாய்க்கிழவி படத்திற்காக நிறைய மேக்கப்புக்காக கஷ்டப்பட்டாங்கன்னாங்களோ, அதே போல் அன்றே அவ்வை சண்முகிக்காக கமலஹாசன் அவர்கள் மிக சிரமப்பட்டு மேக்கப்லாம் செஞ்சு நடித்த படம் தான் உங்களுக்கு அவ்வை சண்முகி. அதன் பிறகு பார்த்திங்களா, இதற்கு நடுவில் ஆள வந்தான்னு ஒரு திரைப்படம் அப்படியே சத்தமில்லாமல் போயிடுச்சு. அது நிறைய பேருக்கு ரசிகர்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம். அது அவ்வளோவா வெற்றி பெறவில்லை அந்த படம். ஆனால் அது மோஷன் கண்ட்ரோல் கார்ட்டூனுங்கிற ஒரு புது முயற்சியை அதில் செஞ்சுருந்தாங்க. அதுலேயும் ரெட்டை வேடங்கள் தான் கமல். அதில் ஒரு கமல் சாதாரணமாக அவருடைய எப்பயும் இருக்கிற தோற்றத்திலும், ஒரு கமல் மொட்டை அடித்து கொஞ்சம் குண்டா அப்படி இருப்பாங்க. அந்த நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் வர கமல். அது கதையும் சில வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அண்ணன் தம்பியே, ஆனால் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு கேரக்டரும் அவங்களுக்குள்ளாரியே இருக்கிற வித்தியாசங்களை காட்டும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா விருமாண்டி திரைப்படத்தை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. விருமாண்டி திரைப்படம் ஒரே கதையை இருவரின் பார்வையில் அது எப்படி இருக்கும், முதல்ல ஒருவரின் பார்வையில் கதை சொல்லிகிட்டே வருவாங்க, சீன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க சொல்லும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு கதை சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு கதையை இருவரின் கோணத்தில் சொன்ன படம். அது நிறைய பேர் நம்ம வாழ்க்கையிலலாம் நடக்கிறது தான். ஒரு வீட்டில் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லும்போதும் ஒரு மாதிரியாக சொல்லுவோம் இல்லையா, அதே விஷயந்தான். ஆனால் அது சினிமாவில் முதல் முறையாக எடுத்து வந்ததுன்னு சொல்லலாம். இதுவரை அந்த கோணத்தில் யாருமே செய்யலைன்னு கூட சொல்லலாம். அப்படி விருமாண்டி திரைப்படம் பேசப்பட்டது. அதே போல் இத்தனை படங்களை சொல்லும் பொழுது பேசும் படம் திரைப்படத்தை பற்றி அது 80-90களுக்கு முன்னாடியே வந்துருச்சு அந்த திரைப்படம். அதை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. முழுக்க பின்னணி இசை மட்டும்தான், யாருக்குமே வசனம் கிடையாது. யாராவது ஒருத்தங்க பேசாதவங்க நடித்தாவே அந்த படம் ஓடுறது கஷ்டம். ஆனால் இந்த படம் முழுக்க வசனங்களே இல்லாமல் அந்த படம் முழுக்க எல்லாருமே அப்படியே அமைதியாக சீன்ஸ் காட்சிகளில் நடிப்புகளில் தான் அந்த படம் பேசப்பட்டது. இன்று வரையும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. மிக சிறப்பாக வெற்றி பெற்ற திரைப்படம். இப்படி அவர் களத்தூர் கண்ணம்மா தொடங்கி இன்று வரை ஏறத்தாழ 220 திரைப்படங்கள் முதன்மை கதாபாத்திரங்களிலேயே அவர் நடித்திருக்கின்றார், அனைத்து மொழிகளிலும் சேர்த்து. இப்போ நான் சொன்னது எல்லாம் அவர் தயாரிப்பாளராக இயக்குனராக கூட அவர் 5 படங்கள் செஞ்சிருக்கிறாரு. அதன் பிறகு அவர் நிறைய படங்களில் அவர் பாடியிருக்கிறாரு, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பாடலாசிரியராக அவர் எந்தெந்த படத்தில் எழுதினார், அது என்ன பாட்டு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம். நான் அப்புறம் அவருடைய திரைத்துறை பயணத்தில் முக்கியமான விஷயங்கள் எதை தவற விட்டுவிட்டேன்னு எனக்கு தெரியல. அதை கோடிட்டு காட்டிங்கன்னா அதை ஒரு தனிப்பதிவாக போட்டுடுறேன். எப்படி இருக்குது என்னுடைய பதிவு? கமலஹாசன் அவர்களின் ரசிகர்களையும் நீங்கள் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.